தலாக் என்பது 2 தடவைகள் 2 காலகட்டத்தில் குறிப்பிட வேண்டியது. ஒரு நேரத்தில் 3 தலாக் குறிப்பிடுவது என்று அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே தடுக்கப்பட்டது கூடாது. அப்படிப்பட்ட சூழல்ல இங்கு திட்டமிட்டு இஸ்லாமிய பெண்கள் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் நீதிமன்றங்களிலும் காவல் நிலையங்களிலும் கையில் கை குழந்தைகளோடு தெரு தெருவாக அலைந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நீதி கிடைக்கல. கேட்டா உங்க ஷரியத் சட்டம் அப்படி இருக்குன்னு காவல் நிலையத்திலையும் நீதிமன்றத்திலும் சொல்லும் பொழுது இப்ப நீங்க ஒரு விஷயத்தை சொல்வதா இருந்தா முன்னால் இருக்கிற ட்ராக் ரெக்கார்டு எடுக்கணும். அப்பதான் இதை நீங்க சந்தேகப்பட முடியும். என்னுடைய பேர் சர்தாஜ் பேகம். நான் வேலூர் இப்ராஹிமுடைய 2வது மனைவியாக இருந்தவர். ட்ரிபிள் தலாகை பற்றி நீ வின் டிவியில் உட்காந்து பேசுகிற. ஏண்டா நாய நீ என்ன எப்படி தலாக் கொடுத்த? எப்படி தலாக் கொடுத்த? நபிகள் நாயகம் அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்கள தான் நம்ம பின்பற்றணும் அப்படின்னு பேசியிருக்கியடா புறம்போக்கு. நீ அப்படிதான் தலாக் கொடுத்தியா? ஒரு தவறும் செய்யாத என்ன அனாதை பிள்ளைங்க என்னுடைய பிள்ளைங்களுடைய பணத்தை அபகரிச்சுட்டு 4 லட்சத்தை எல்லா பணமும் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒண்ணுமே இல்லை என்கிட்ட உடனே என்னை விட்டுட்டு தலாக்குன்னு சொல்லிட்டு நீ கிளம்பி போனவன். ஒரு ரீசனும் இல்லாம நான் உன் கூட வாழ்ந்ததை நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்குடா. புறம்போக்கு கூட வாழ்ந்ததை நினைச்சாலே. இங்க பாரு, உன்னை எச்சரிக்கிறேன், இதோட நீ விட்டுரு. தேவையில்லாம நீ பிஜேபி RSS கூட சேர்ந்துகிட்டு நல்லவன் மாதிரி நீ நாடகம் ஆடிட்டு இருக்க. அடிபட்டு சாவ.